வெல்கம் பேக் இஃபாயா டெக். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து போஷ் சீரிஸ் 2 மாடல் பார்த்தீங்கன்னா வந்து டெட் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கஸ்டமர் சைட்டு விசிட் பண்ணிவிட்டு வோல்டேஜும் செக் பண்ணியாச்சு. சுவிட்ச் போர்டில் எல்லாமே பர்ஃபெக்டான வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசிபி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆன் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கிடையாது, ஃபுல் டெட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக நம்ம வந்து செக் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது வந்து ஒயரிங்குள்ளே கலெக்ஷன் எதாச்சும் வருதா, ஒயரிங்கில் எதனாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஜாக் பார்த்தீங்கன்னா வந்து பிசிபி நாபுக்கு பேக் சைடு அப்படியே வந்திருக்கும். அந்த நாபு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து டேரெக்டாக ப்ளக் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் இங்கே வரணும். அதாவது அங்கே 240 வோல்டேஜ் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதே 240 வோல்டேஜ் இங்கேயும் வரணும் ஒயரில். அந்த 240 வோல்டேஜ்லேருந்து எதனாச்சும் ட்ராப், அதை வந்து 110, 130, 140, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஃபுல் வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் இந்த போர்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஏன்னா மினிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு 220 வோல்டேஜ்னாச்சும் வரணும். 220 வோல்டேஜ் மேலே எவ்வளோ வந்தாலும் சரி, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 248 வரைக்கும் நம்மளுக்கு வருது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒயரிங்கில் எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. அங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டு நம்மளுக்கு நீட்டாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து போர்டு வந்து டெட்டாக இருக்குது. அதாவது வந்து யூசர் போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து போர்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ போர்டை பார்த்திங்கன்னா வந்து போஷில் வந்து 90% வந்து பார்த்திங்கன்னா வந்து சில போர்டு ரெடியாகும், சில போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக சான்சஸ் கிடையாது. இந்த மாடல் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கழட்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீட்டாக தெரிய வரும். இப்போ நம்ம எப்படி கழட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர்டை கழட்டினோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கரப்பாம்பூச்சி போயிருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது வந்து காக்ரோச் வந்து உள்ள மூவ்மெண்ட் இருக்குது. காக்ரோச் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்டு கம்ப்ளைண்ட் வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து 60 to 70% பார்த்தீங்கன்னா வந்து காக்ரோச் மூலமாக தான் இந்த போர்டு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் இது வரைக்குமே நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் மூலமாக நம்ம இது வரைக்கும் நம்ம அட்டென்ட் பண்ணது கிடையாது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக காக்ரோச் வந்து நல்லாவே லைன் ட்ராக் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் போர்டு வந்து டெட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூசர் போர்ட்லேயும் நம்ம சரி, இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பில் வரும். யூசர் போர்டு செப்பரேட்டாக வரும், மெயின் போர்டு செப்பரேட்டாக வரும். இப்போ நம்ம யூசர் போர்டு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட்டிங் வந்து கவரை வந்து நம்ம கழட்டிட்டு ஒரு தடவை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏன்னா கேட்டிங்கன்னா வந்து ப்ரோக்ராமிங் ஐசி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஐசி வந்து டேமேஜ் ஆகிருக்குது, எந்த அளவுக்கு வந்து காக்ரோச் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிருச்சுன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்து 90% வந்து ரெடி பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து புது போர்டு வந்து கஸ்டமருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து புது போர்டு வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணிவிட்டு இப்போ செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாப் வந்து மெயின் போர்டை ஃபிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நாபுடைய போர்ஷன் வந்து ஆஃபில் வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த ஆன் அண்ட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பழைய போர்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இந்த பழைய போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐசி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ட்ராக் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. இது ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து புது போர்டு போட்டு கொடுத்தாச்சு. மறுபடியும் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து ஆன் பண்ணி நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னில் தான் எப்பயுமே ப்ரோக்ராமிங் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டோட்டல் வந்து ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரோக்ராம் வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ரோக்ராமே நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்பின்னில் வந்து செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போர்டு வந்து எல்லாமே நீட்டாகவே ரன்னிங் ஆகிருக்கு. எல்லா ப்ராப்ளமே நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.